ओं कांजीवासाय विद्महे शांतारूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். மனிதனுக்கு மனிதன் சொன்னது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. அது இல்லாத கருத்துக்களே இல்லை. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் அந்த பகவத்கீதையில் உண்டு. பகவத்கீதை சொன்னவர் கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் ஜெயந்தி விரைவில் வர இருக்கிறது. ஸோ அந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்கிறார்கள். இதை பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்முடைய குரு திரு ராகவேந்திர ஆச்சார் அவர்கள் வந்துள்ளார்கள், நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார்கள். அவர்களிடம் சில கேள்விகள் மூலம் எனக்கும் தெளிவு கிடைக்கும், பார்க்கின்ற நேயர்களுக்கும் தெளிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவரிடம் என் கேள்வியை ஆரம்பிக்கிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ரைட்டுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க, அதே போல் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கும் கோகுலாஷ்டமிக்கும் என்ன வித்தியாசம்? வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தின்றது எப்போ வருது? அதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அப்ரமம் பங்கஜடம் அஜடம் விமலம் சதா ஆனந்ததீர்த்தமதுலம் வஜே தாபத்ரயாபகம் துர்வாதித்வாந்தரவயே விஷ்ணவேந்தேவரேந்தவே ஸ்ரீ ராகவேந்து குரவே நமோ அத்தியந்த தயாலவே. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். எல்லோருக்கும் நமஸ்காரம். வணக்கம். உங்களுக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். சார் கேட்ட மாதிரி எப்போ கோகுலாஷ்டமி வர்றது, எப்போ ஸ்ரீ ஜெயந்தி அப்படிங்கிற வருதுங்கிறது வித்தியாசங்களை நான் சொல்கிறேன், எப்போ வருதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது ஒரு விரதமாக அனுஷ்டானம் பண்ணக்கூடிய இந்த பூஜை. நாம் இந்த காலத்தில் நிறையா விதமான காலதேச வர்த்தமானங்களால் நம்ம சில விஷயங்களை நாம் மறந்துட்டு வரோம்னா நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நேரமின்மைன்னு ஒரு காரணம் காட்டிட்டு நம்ம வேலைகள், அதாவது சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விரதங்களை நாம் ரொம்ப மட்டுப்படுத்திட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை தெளிவுபடுத்திண்டோ இல்லை அறிஞ்சுண்டோ பண்ணாமல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த விரதங்களை நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு வரோம். இது தப்பாக சரியான்னு பண்டிதர்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா இது சரின்னு தப்புன்னு சொல்கிறதுக்கு அந்த காலமோ அந்த அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கவோ யாரும் இச்சப்படதில்லை. அதனால் நான் சில கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னா என்ன, கிருஷ்ணருடைய அவதாரம் எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதோடைய டிஃப்ரென்ஸு இப்போது இந்த வருஷம் எப்போ கிருஷ்ணாஷ்டமி வருதுன்னு நான் சொல்கிறேன். பூலோகத்தில் நம்ம நிறையா விதமான துக்கங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அதுக்கு பரிகாரமாக நிறைய பரிகாரங்களை செய்கிறோம். அதன் மூலிமா நம்மளுடைய சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினால நம்மளுக்கு சுகங்கள் வருது. அதை வச்சுட்டு திருப்பி நம்ம அப்படி என்ன சொல்கிறது, துக்கம் சுகம்னு சம்சாரத்தில் உழந்துட்டு வரோம். இப்போது இந்த கலியுகத்தில் நம்ம எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுறதுக்கு முன்னாடி சில நடைமுறை, அதாவது பழக்க வழக்கங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது முன்னாடி காலத்துலேருந்து சில விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வரணும். அது பண்ணால் நம்மளுக்கு உச்சிதமான பலன் கிடைக்கும்னு பெரியோர்கள்லாம் சொல்லின்னு இருக்கா. அப்படி என்னென்ன விரதம்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி விரதம், அது அதுக்கப்புறமா கிருஷ்ணாஷ்டமி விரதம், அப்புறமா விநாயக விரதம் வருது, அப்படின்னு நிறைய விரதங்கள் வந்துருக்கு. ஆனால் இதில் ஏன் இந்த கிருஷ்ணாஷ்டமி விரதம் ரொம்ப உசத்தின்னு சொல்கிறாருன்னா, மகாலட்சுமி விரதமானா அது சில பெண்கள் செய்யக்கூடிய விரதம்னு ஆகிப்போயிடுது. விநாயகர் விரதம்னா அது ரொம்ப முக்கியமாக செய்வாள் மட்டும்தான் செய்வாங்க, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அது ஒரு சில விதமான பிரிவினைகள் வந்துடுது. ஆனால்
இந்த கிருஷ்ணாஷ்டமி விரதங்கிறது எல்லா விதமான சமயத்தவரும், அதாவது சைவராகட்டும், வைணவராகட்டும், சாக்தராகட்டும், இப்படி எல்லா விதமான வகையினரும் இந்த கிருஷ்ணாஷ்டமி விரதத்தை பண்ணுறாங்க, ஆச்சரணை பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து வட மாநிலத்திலும் சரி, தென் மாநிலத்திலும் சரி, இந்த வார எல்லா விதமான ஜனங்களும் இந்த கிருஷ்ணாஷ்டமி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இது ஏன் பண்ணுறாங்கன்னா, அப்போது வந்து கம்சனுடைய ஆதிக்கத்தில் இருந்த இந்த பாரத தேசத்தில் அவருடைய வந்து ஒரு அசுரன், அந்த அசுரன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஜனங்களுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்துட்டு இருந்தார். அப்போது தேவர்கள் சரி, முனிவர்கள் சரி, எல்லாரும் ரொம்ப துக்கமாக இருந்து பகவானிடம் போய் பிரார்த்தனை பண்ணுறார். மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை பண்ணுகிறார், பகவானே உன்னுடைய பரமானுகிரகத்தை முன்னிட்டு இந்த அசுரனை எப்படியாவது சம்ஹாரம் பண்ணணும், இவனுடைய தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ரொம்ப வேண்டிக்கிறார் பகவானிடத்திலே. அப்பொழுது பகவான் சொல்கிறார், நான் வந்து இந்த சொல்கிற அதோட சில விஷயங்கள்லாம் சொல்கிறார், அது ரொம்ப புரியாது, சில விஷயங்கள் புரியாது. அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த கம்சனுடைய இதில் வந்து நான் பிறக்க போகிறேன், பிறந்து அவனுக்கு வந்து சத்கதியை அவனுக்கு நான் கொடுப்பேன், நான் வந்து அவனை சம்ஹாரம் பண்ணுவேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறார். அப்போது அந்த தேவர்களெல்லாம் வேண்டிக்கிறாராமா, நீங்கள் எப்போ வந்து பிறப்பு, நாங்கள் எவ்வளோ நேரம் காத்துன்னு இருக்கோம், இவ்வளோ வருஷமாக காத்துன்னு இருக்கோம், ரொம்ப துக்கமாக இருக்கும், நீங்கள் வந்து ஜனனம் பண்ணோன்னே எங்களுக்கு ரொம்ப சௌக்கியமாக இருக்கும்னு ரொம்ப தபஸ் பண்ணுறாளாமா. நீங்கள் சீக்கிரம், அதாவது பகவான் வந்து வாக்கு அழிச்சிட்டார், இருந்தாலும் தபஸ் பண்ணுறாளாமா, நம்ம இது வந்து சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு. காலம் கணியிறது. அப்போது தேவகி வசுதேவருக்கு கல்யாணம் வந்து கம்சா அவரை கூட்டிகிட்டு வர. வசுதேவர் வந்து அவருடைய நண்பர், தேவகி வந்து தன்னுடைய தங்கைக்கு வசுதேவர் வந்து கட்டி கொடுத்துன்னு கூட்டிகிற சமயத்திலேயே ஒரு அசிரி வரைக்கிறது, இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினால் உன்னுடைய கதை முடிய போகிறதுன்னு. அப்போ வந்து கம்சனுக்கு ஒரு விதத்தில் ரொம்ப க்ரூரம் இருந்தாலும் தன்னுடைய தங்கை ஆயிட்டு இல்லையா, அதனால் அவனை கொல்லறதுக்கு எத்தனிக்கிறார். அப்போ வந்து வசுதேவர் வந்து தனக்கு ஒரு சத்தியம் கொடுக்குறார், இந்த மாதிரி எங்கள் 2 பேர்த்துக்கும் பிறந்த குழந்தையினால் தானே உனக்கு துக்கம் வரும், உனக்கு அழிவு வரும், அதனால் உன்னுடைய தங்கையை ஏன் கொள்கிற, அதனால் எங்களுக்கு பிறந்துக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் உனக்கு நாங்கள் அழிச்சிடுறோம், தானமாக அழிச்சிடுறோம், அதனால் உனக்கு நல்ல விஷயமாக தானே ஏற்படும் சொல்லும்போது, இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் என்ன பண்ணுறாருன்னா 2 பேரையும் காராகிரகத்தில், அதாவது சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிடுறார். அடைச்சி வச்ச உடனே நீங்கள் கேட்கலாம், நம்ம சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் கேட்போம், ஏன் சேர்த்து அடைச்சி வைக்கணும், தனித்தனியாக அடைச்சி வைக்க வேண்டியதானே, அப்போ குழந்தையே பிறக்காது இல்லையா அப்படிங்கிற போது சில விஷயங்கள் வந்து நம்ம மனிதனுடைய மனசுக்கோ மூளைக்கோ உட்பட்டு எந்த விதமான காரியமும் நடக்காது. சில விஷயங்கள் நீங்கள் வந்து பகவானுடைய பிறப்பை வந்து சாதாரண மனுஷ ஜனனமாக நம்ம இதை வந்து திங்க் பண்ணவே கூடாது. அவனுக்கு கம்சனுக்கு என்னென்னா, இவா 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு வந்த குழந்தைய நம்ம சம்ஹாரம் பண்ணணும், சம்ஹாரம் பண்ணிட்டு அதன் மூலியமாக நான் யாருன்னு இந்த பூலோகத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரூரமான எண்ணம். அதனால் அவள் 2 பேர்த்தையும் ஜெயிலில் அடைக்கிறார். அதுக்கு அப்போ என்னென்னா, அந்த காலத்தில் வந்து ஃபோனோ இதெல்லாம் கிடையாது, கேமராவெல்லாம் கிடையாது. அப்போது வந்து அந்த காவலாளிகளை வைக்கிறாங்க, காவலாளிகளை வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையாக சம்ஹாரம் பண்ணிட்டு வர. அப்போது 7வது குழந்தையாக வரக்கூடிய குழந்தைய பிறக்கிறது. அப்போது காவலாளிகள் சொல்கிறா, இந்த மாதிரி 7வதாக ஒரு பெண் சிசு பிறந்திருக்கு அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை, இது பெண் சிசு தானே, நம்மளுக்கு ஆண் சிசுனால தானே அழிவு இருக்குதுன்னு சொல்லுது, நம்மளுக்கு இன்னும் 7 வரலையே, 8வது தானே சொல்லியிருக்கா, அதனால் நம்ம இதை வந்து காப்பாற்றலாம். அவனுக்கு பாருங்க, அவன் வந்து எந்த குழந்தையுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு க்ரூர எண்ணத்தில் ஒவ்வொரு குழந்தையும் நாசம் பண்ணிட்டு வரான். வந்துட்டு இந்த 7வது குழந்தைய பிடிச்சு அடிக்கிற சமயத்திலே அது வந்து காளியாக உருவாகி, துர்கா பரமேஸ்வரியாக உருவாகி, அப்போ வந்து திருப்பியும் அதை வந்து அசுரி சொன்னதை சத்தியமாக திருப்பியும் சொல்லுறது, உனக்கு அழிவு நிச்சயம். இது வந்து என்ன சொல்கிறது, உன்னுடைய மருமகன் வந்து உன்னை அழிப்பான், 8வது குழந்தை ஜனிக்கும் அப்படின்னு அசுரி வாக்கா வருது. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா,
அப்போது அந்த குழந்தை எப்படி வர்றதுன்னா மாற்றி வைக்கிறார். அந்த வசுதேவர் வந்து 7வது குழந்தைன்னு சொல்கிறாங்களே, 8வது குழந்தைன்னு அதை வந்து மாற்றி வச்சுறார். அதாவது அந்த கோவர்தனத்தில் இருக்கக்கூடிய யசோதா கர்ப்பத்தில் ஜனித்த அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு இந்த வசுதேவர் வீட்டுக்கு அந்த தேவகியினிடத்திலே வைத்துண்டு இந்த தேவகியிட்ட பிறந்த குழந்தைய நந்தகோபன் வீட்டில் இருக்கிற யசோதாவிடத்திலே சேர்க்கிறார். அதாவது ஆள்மாறாட்டம் பண்ணி வச்சிடுறார் அப்போவே. அப்போ வந்து அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துக்கம் மனசில் வந்தது. இது 7வதா இல்லை 8வதா? ஏன்னா அவன் வந்து ஒவ்வொரு குழந்தையும் அழைச்சிட்டு வரான். அவனுக்கு கரெக்டாக தெரியல. இருந்தாலும் இனிமேல் வந்தாலுமே நான் அந்த குழந்தையை அழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையும் எங்கெங்கெல்லாம் பிறக்கிறதோ அங்கெல்லாம் அந்த குழந்தை இப்போது இந்த சமயத்தில் பிறந்த எல்லா குழந்தையும் அழைச்சிருங்கோ அப்படின்னு தன்னுடைய ஆழ்வுக்குட்பட்ட எல்லா இடத்துக்கும் காவலை அழைப்பி எல்லா குழந்தையும் சம்ஹாரம் பண்ணுறான். ஆனால் அந்த பாருங்கோ, அதாவது சில விஷயங்கள் நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்காத விஷயங்கள் நம்ம சும்மா இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதை வந்து நம்ம கடவுளுடைய கிருபையாக நம்ம நினச்சிக்கணும். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா எவ்வளோ முயற்சி பண்ணான், ஒவ்வொரு குழந்தையும் அழிக்கிறான், எல்லா குழந்தையும் அழிச்சிடுச்சுன்னு எல்லா கவலையும் சொல்கிறான். ஆனால் அந்த நந்தகோபனுடைய வீட்டிலே பகவானானவர் வளர்ந்துட்டு வரார். அப்போது இது வந்து ஒரு படலமாக இருக்குது. அப்போது நந்தகோபனிடத்தில் வளரக்கூடிய குழந்தையானது ஒவ்வொரு நாளும் வளரும்போது இது நான் சாதாரண மனுஷ பிறவி இல்லைன்னு பகவானே காமிச்சுக்கிறார். அதாவது சில சித்தர்கள் சில புருஷர்கள்லாம் யாரோடைய ஒரு ரூபமாக அதை வந்து காமிப்பார். ஆனால் இந்த குழந்தை வந்து நான் பகவான், நான் வந்து கடவுள்னு ஒவ்வொரு சேஷ்டையிலும் வந்து காமிக்கிறார். எப்படி காமிக்கிறார்னா நந்தகோபனிடத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மா வளர்ந்து வரார். அப்போது இந்த காலத்தில் எப்படி குழந்தைகளுக்கு வந்து பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிரியமோ, அந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் வெண்ணெய் தயிர் சாப்பிட்றது, வெண்ணெயை சாப்பிட்றது, நெய் சாப்பிட்றதுன்னு ஒரே குஷி. ஏன்னா அப்போல்லாம் பசுமாடுகள் தானே ஜாஸ்தியாக இருந்தது. அப்போது அந்த நந்தகோபனுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போய் இந்த பகவானானவர் திருண்டின்றே வருவாராமா. வந்து சாப்பிட்டுண்டு அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுண்டு அதை மூலியமாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்க போகிறதுல ஒரு நாள் வந்து அந்த யசோதாவினுடைய வீட்டிற்கு அந்த நந்தகோபனுடைய பக்கத்தில் இருக்கிற பெண் மகன்களை வந்து அவனை முறையிடுறார். உன்னோட பையன் பண்ணுறது ரொம்ப தப்பாக பண்ணிட்டு இருக்கான், எங்கள் வீட்டுக்கு வர்றான், திருட்டுத்தனமாக வந்து வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான்னா அவன் வந்து எல்லா பணியும் உடச்சிட்டு போயிடுறான் அப்படின்னு யார் சொல்கிறான்னா, யார் நம்ம இந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற வாசிகள் எல்லாம் சொல்கிறாலாமா. அப்போது யசோதாவுக்கு கோவம் வந்துடுத்தாமா. நீங்கள் சும்மா என்னுடைய குழந்தைய வந்து திட்டிகிட்டே இருக்கு, என் குழந்தை அப்படி பண்ண மாட்டா, ரொம்ப சமத்தான பையன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு சொல்லலாமா. உடனே என்ன பண்ணுறாலாமா, ஒரு பெண் வந்து சொல்கிறாமா, இங்கே பாரு உன்னுடைய பையன் உடைச்ச பானையை காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளை யசோதாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. எல்லாம் உடஞ்சி கிடக்குது. அப்போது வந்து கிருஷ்ணபிரா அந்த கண்ணனத்தில் போய் யசோதா கேட்குறார், நீ இதெல்லாம் பண்ணியாமா, நீ எப்படி ஒருத்தனே இவ்வளோ காரியத்தை பண்ண முடிஞ்சுது அப்படிங்கும்போது, இல்லை நான் பண்ணலை, எல்லாம் பொய் சொல்கிறா அப்படிங்கும்போது மற்றவாளுக்கெல்லாம் கோவம் வந்துருதாமா. யசோதா கிட்ட இங்கே பார்த்தியா உன் பையன் ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கும்போது யசோதாவுக்கு ரொம்ப துக்கமாக இருக்காமா. என்னடா இப்போ தான் சின்ன வயசு 8 வயசு, இப்போவே அவன் பொய் சொல்கிறான்னு எல்லாம் சொல்கிறாங்க, இவனை நான் வளர்த்தது சரியில்லையோ, அதனால் இவன் கண்டிப்போடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உரலில் வந்து கட்டி போட்டுறான். கட்டி போட்டவுடனே என்ன ஆகிறது, பகவானுக்கு அவன் வந்து அனோரணியான் மகதோமகியான்னு வேதத்தில் வருது. அப்போது பகவான் வந்து உங்களால் யூகிக்க முடியாத அளவில் இருக்கிறவர் அவர். நீங்கள் இதுதான் பகவான்னு உங்களுடைய மூளையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பகவானாக இருக்காது. அனோரணியான் மகதோ மகியான், அணுவுக்கிலும் அணுவாக இருப்பான், பெரிய விஷயங்களுக்கும் பெரியவனாக இருப்பான் அப்படிங்கிற வேத வச்சனம். அனோரணியான் மகதோ மகியான் அப்படிங்கிற வருது. அப்போது அந்த பகவான் வந்து அந்த உரலை கட்டுப்பட்டு அதாவது தாய் சொல்ல தட்டாமல் அந்த உரலை கட்டுப்பட்டு இருந்தான். அப்போ வந்து தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாமா, என்னடா
இவ்வளோ பெரியவனான பகவான் அந்த சின்னூண்டு கல் உள்ளுக்கு கட்டுப்பட்டு இருக்கானேன்னு ரொம்ப துக்கமாக இருக்கிற சமயத்திலேயே அப்போது பகவான் தன்னுடைய அகடிதனா சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு உரல் அப்படியே இழுத்துண்டு வந்து அந்த 2 மரத்து நடுவுலையும் மட்டுண்டு வெளியில் வரார். அதை பார்த்து யசோதாக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற போது இன்னொரு சமயம் இதே மாதிரி நடக்கிறது. எப்படி இதே வந்து ததிபாண்டான்னு ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த நந்தகோபனுடைய சுற்று வட்டாரத்தில் ஒரு தடிபாண்டன்னா தயிரை கடைஞ்சி விற்கிறவன். அவன் வீட்டுக்கு இப்போது கிருஷ்ணன் வந்துடான். கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுறான்னா இருக்கிற எல்லா தயிரையும் குடிச்சிட்றான். ததிபாண்டனுக்கோ ரொம்ப சங்கடமாக போயிடுது. என்னடா இது, என் வீட்டில் வந்து எல்லாத்தையும் குடிச்சிடுறானே அப்படின்னு. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒன்றும் சொல்ல முடியல. அவனுடைய வீட்டுக்காரி வந்து யசோதா கிட்ட போகிறான். யசோதா கிட்ட போய் இந்த மாதிரி உன் பையன் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய வீட்டுக்கார வச்சு விற்க வச்சுன்ற எல்லா விதமான மோரையும் குடிச்சுண்டா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த பகவான் என்ன பண்ணுறாருன்னா ததிபாண்டவன்கிட்ட கேட்குறேன், நான் உன்னுடைய வீட்டில் மோரெல்லாம் குடிச்சேனா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பகவானுடைய ரூபம் வந்து அவனுக்கு தெரியும். ததிபாண்டனுக்கு அவன் சொல்கிறான், இல்லவே இல்லை, நீங்கள் ஒரு மோரையும் குடிக்கல, எல்லாம் கீழே விழுந்து குட்டி எடுத்துன்னு ததிபாண்டன் போய் சொல்லிட்டான். அப்போது வந்து யசோதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடி இன்னைக்கு தான் வந்து இல்லவே இல்லைன்னு ததிபாண்டன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறான். அந்த ததிபாண்டனுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது மோட்சத்தை கொடுத்தார். பொய் சொல்கிறவாளுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியுமான்னா இல்லவே இல்லை. ஆனால் பகவானுடைய லீலா வினோதங்கள் அப்படி ஒவ்வொரு விதமான லீலைகளும் அதாவது சில யமுனா நதிக்கரையிலே அந்த நாகத்தை சம்ஹாரம் பண்ணது, அப்புறம் சகடாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுன்னு இப்படி ஒவ்வொரு விதமான ரூபங்களை எடுத்து 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 எல்லா விதமான சின்ன சின்ன அசுரரை கொண்டு 16 வயசுலே தன்னுடைய கம்சனுடைய ஊருக்கு போய் கம்சனுடைய மல்யுத்தத்தில் அந்த மல்யுத்தத்தில் இருக்கிற வீரர்கள்லாம் அழிச்சுண்டு கடைசியில் கம்சாவதாரம் கம்சனை வதம் பண்ணி மதுரால சிறப்பாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் தான் கடவுள், நான் கடவுள் தான் அப்படின்னு ஒவ்வொரு ராமாவதாரத்தை எடுத்திருந்தால் ராமன் மாதிரி ரொம்ப அமைதியானவர் கிடையவே கிடையாதுன்னு கிருஷ்ணாவதாரம் வரும்போது பகவான் எல்லா விதமான ரூபங்களையும் நான் கடவுள்னு எல்லா விதமான செயல்களையும் நிரூபிச்சுட்டே வந்துட்டு இருந்தார். மகாபாரத யுத்தத்துலேயும் கூட பகவானுக்கு என்னென்னா துரியோதனன் வந்து சத்தியம் வாங்கினானாமா, மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து போர் செய்யவே கூடாது கடைசி வரைக்கும், ஏன்னா இவனை கட்டுப்படுத்திட்டா நம்ம ஜெயிச்சலான்னு ஒரு சந்தோஷம் துரியோதனனுக்கு. ஆனால் பகவான் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் ஜெயம். எத்திர பார்த்தோ தனுத்திரா தத்தஸ்ரீ விஜயோபூதி துவானி தர்மமா. அதாவது என்னைக்கு பகவான் எங்கே இருந்தாரோ அங்கே நம்மளுக்கு ஜெயம் எங்கே வருதுன்னா அங்கே பகவான் இருப்பார். அப்படி தான் வந்து நம்ம நினச்சிக்கணும். அப்போ வந்து கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாள் போர் வர்றது. அப்போ போர் வர சமயத்திலேயே இவர் என்ன பண்ணுறாருன்னா பீஷ்மர் என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ணனிடத்திலே அம்பெல்லாம் பிழிகிறார். எதனாலன்னா அர்ஜுனனை கொல்றதுக்கு கிருஷ்ணன் தடையாக இருக்கான்னு சொல்லி அம்பெல்லாம் போயும்போது அர்ஜுனுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. ஏன்னா இவர் என்னுடைய பிதாமகர், என்னுடைய தாத்தாவை நான் எப்படி கொல்ல முடியும், அதனால் பயந்துட்டே இருக்க சமயத்திலேயே கிருஷ்ணருக்கு கோபம் வந்த மாதிரி நடித்து கீழே இறங்கி அந்த இன்னொரு ரதத்தோட சக்கரத்தை எடுத்து நீங்கள் எல்லாம் வேலை செய்யாதீங்க, நீங்கள் எல்லாம் போயிருங்கோ, நான் ஒருத்தனே போதும் இந்த மகாபாரத யுத்தத்தை முடிக்கன்னு ரொம்ப க்ரூரமாக அந்த சக்கரத்தை எடுத்துட்டு நான் இவரெல்லாம் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனன் ரொம்ப நமஸ்காரம் பண்ணிட்டு உண்மையில் ஆணை, நான் இந்த போரை நான் செய்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த போரெல்லாம் தொடங்குறான். அப்புறமேல் பீஷ்மரை வந்து அம்பு படுக்கையில் சிகண்டி மூலமாக படுக்க வைக்கிறார். அப்போவும் பகவான் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து எந்த விதமான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் சொல்லக்கூடாதுன்னு தர்மரன் நீ போய் பீஷ்மர் படுத்துன்னு இருக்கார், அவர் போகிறதுக்கு முன்னாடியே நல்ல விஷயங்கள்லாம் கேளுன்னு சொல்லும்போது தான் அப்போ தான் பீஷ்மர் வந்து சொல்கிறார், விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மூலியமாக பகவானை தோத்திரம் பண்ணார், என்னை விட நீ தான் பெரியவன், என்ன சொல்கிறது எல்லா இந்த ஜனங்கள் எல்லாம் இப்போ இங்கே போர் இருக்குன்னா இதை நடத்துகிறவும் நீ தான், இதை முடிக்கிறவும் நீ தான், எல்லா விதமான விஷயங்களும் முன்னுள்ளேயே நடக்கிறது, இதையே வந்து நடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் கிருஷ்ணா சொல்லிட்டு என்னுடைய அந்த பீஷ்மருக்கு கொடுத்த வரத்தின்படி உத்தராயண புண்ணிய காலத்து அவரை
இதாகிறது, அவர் மரணிக்கிறார். அப்படி எல்லா விஷயங்களையும் என்ன ஒவ்வொன்றும் அவனுடைய சிந்தையினுக்கு உட்பட்டு தான் எல்லா விஷயங்களும் நடக்கிறது. இருந்தாலும் அவன் வெறும் சாட்சிபூதமாக நான் இருக்கிறேன்னு பாரத போரில் கிருஷ்ணன் சொல்கிறான். நான் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யலை, எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான், அவருடைய கர்ம பலனாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்னு சாட்சிபூதமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான விஷயங்களிலும் பகவான் தான்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நிலைநாட்டியது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும்தான். ஏன்னா எல்லா அவதாரங்களும் காலம் ரொம்ப குறைச்சல். ராமாவதாரத்தார தர்மத்தை மாத்திரமே ராமன் சொல்லிகிட்டே போயின்னு இருக்கார், தான் மனுஷன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக காமிச்சுட்டு இருந்தார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் நான் தான் கடவுள், என்னெல்லாம் நான் நினைக்காத எதுவுமே நடக்காதுன்னு ஒவ்வொரு செயலையும் அந்த பகவான் காமிச்சது தான் இந்த கிருஷ்ணாவதாரம். அப்படிங்கிறதுனால இந்த கிருஷ்ணாவதாரத்துடைய மகத்துவம் இன்னும் பெருசு, நிறைய விஷயங்களை சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய காலத்தினுடைய நேரத்தை கருதி நான் கொஞ்சமாக முடிச்சுக்கிறேன். இப்போது இந்த கிருஷ்ணாஷ்டமி எதற்காக நாம் கொண்டாடுகிறோம்னா, அந்த கம்சா சம்ஹாரத்துக்காக, கிருஷ்ணனுடைய வருவதுக்காக, ஜனிக்கிறதுக்காக, பகவான் அனுகிரகத்துக்காக தேவர்கள் ரிஷிகர்கள் தேவர்கள். ஏன்னா மனுஷங்களுக்கு சில விஷயங்களை செய்யக்கூடிய கட்டாயம் இருக்கும், சில விஷயங்களை செய்யக்கூடிய கட்டாயம் இருக்காது. ஆனால் தேவதைகளுக்கும் முனிவர்களுக்கும் தர்மத்தை மாத்திரமே செய்யணும், தர்மம் மாத்திரமே இந்த பூலோகத்தில் இருக்கணும்னு சிந்தை எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அதர்மம் எப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்போது தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு ஏதாவது பகவான் வருவேன் அப்படின்னு சத்தியம் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் அதான் அர்ஜுன் கேட்குறார், இது தர்மத்தை நிலைநாட்டுக்கு என்ன நடக்கும்போது மகாபாரத்தில் போரில் இருக்கும்போது கீதையை சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் இது. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிஹி பவதி பாரத. ஒரு தர்மத்துக்கு எப்படி ஒரு கிளானி, அதாவது அசூயை ஏற்படுவோ அப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ, பரித்ராணாய சாதுனாம், அதாவது ஜனங்களுக்கு அவங்க ஜனங்களை ஹிம்சை, அந்த ஜனங்களுக்கு சம்ரக்ஷணத்துக்காக தான் நான் வரேன். அதாவது அசுரர்களை கொள்றதுக்கு பகவான் அவதரிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வைகுண்டத்திலேருந்து தன்னுடைய சக்கரத்தை அனுப்பிச்சா போதும், கதையை அனுப்பிச்சா போதும், அசுரர்கள்லாம் சம்ஹாரமாயிடுவார். ஆனால் அந்த பகவான் இருக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஜனங்களுக்கு சம்ரக்ஷணத்துக்காக வரார். பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம். தர்மத்தை நிலைநாட்டத்திற்கு நான் சம்பவாமின்னா உதிக்கிறேன். யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும், அதாவது கிருதயுகத்தில், திரேதாயுகத்தில், துவாபர யுகத்தில், கலியுகத்திலையும் வரேன் அப்படிங்கிற பகவானுடைய வாக்கு. அதனால் இப்போது அந்த கம்சனுடைய சம்ஹாரத்துக்கோசரம் தேவதைகள்லாம் காத்துன்னு இருக்கார். அப்போது அந்த இது அக்னி புராணத்தில் வருது. கிருஷ்ணாஷ்டமின்னா என்ன அப்படின்னு, அதாவது மாசி பாத்ரபதே கிருஷ்ணாஷ்டமி ராத்ரோ ரோஹிணி அப்படின்னு வருது. அதுக்கு ஜெயந்தி யோகான்னு பேர். அப்போது இந்த பகவான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணியிருக்கிறார். அதாவது சிம்ம மாசத்தில் கிருஷ்ணாஷ்டமி, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, அதாவது கிருஷ்ணபக்ஷங்கிறது ஒரு சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் இருக்கிறது. பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வர சமயத்தில் கிருஷ்ணபக்ஷம். அந்த கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் ராத்ரோ, அதாவது காலையில் இல்லை, ராத்திரி 2வது யாமத்துக்கும் 3ஆம் யாமத்துக்கும் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிற சமயத்திலேயே இந்த கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு இருக்குது. இப்போது சாந்திரமான பிரகாரம் இதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. சாந்திரமானம் சௌரமானம் 2 இது இருக்குது பஞ்சாங்கங்கள். வாக்கிய பஞ்சாங்கம் பிறகு பார்த்தீங்கன்னா பாத்திரபதம், அதாவது சிம்ம மாதத்தில் செப்டம்பர், இந்த வருஷம் செப்டம்பர் 14 ஸ்ரீ ஜெயந்தின்னு வருது. அது ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய சமயத்திலே வருது. திருகணித பிரகாரம் சாந்திரமான பிரகாரம் ஆகஸ்ட்
15, 16 2 தேதிகள் சொல்கிறாங்க. 15 வந்து சில வாக்கிய திருகணித பிரகாரம் வருது, சாந்திரமண பிரகாரம் 16 தேதிகள் வருது. அப்போது வந்து கோகுல அஷ்டமி அப்படிங்கிறது வருது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் செப்டம்பர் 14 ஸ்ரீ ஜெயந்தி. இந்த கோகுலாஷ்டமிக்கும் ஸ்ரீ ஜெயந்திக்கும் என்ன வித்தியாசம்னு சார் கேட்டார். கோகுலாஷ்டமிங்கிறது சாந்திரமான பிரகாரம் பண்ணக்கூடிய அஷ்டமி திதியில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, ஸ்ராவண மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி வரக்கூடிய பூஜை வந்து கோகுலாஷ்டமின்னு பேர். ஸ்ரீ ஜெயந்திங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பண்ணக்கூடியது. அவளுக்கு வந்து அஷ்டமி முக்கியம் இல்லை, ரோஹிணி நட்சத்திரம் இருக்கணும். ரோஹிணி நட்சத்திரம் எங்கே இருக்கோ அந்த இதை வந்து ஸ்ரீ ஜெயந்தியை அவங்க கொண்டாடுவாங்க. இப்போது சில விஷயங்கள் சில வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று போல் வரும். சில வருஷங்கள் ஒன்று வந்து முன்னாடி அஷ்டமி வரும், கோகுலாஷ்டமி வரும், அப்புறம் ஸ்ரீ ஜெயந்தி பின்னாடி வரும். சில மாதங்களில் அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இந்த விஷயங்கள்லாம் வித்தியாசப்படும். இந்த வருஷம் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் 15 திருகணித பிரகாரம், சாந்திரமான பிரகாரம் ஆகஸ்ட் 16, வாக்கிய பரிபஞ்சாங்கம் செப்டம்பர் 14 ஸ்ரீ ஜெயந்தி. இதுதான் வித்தியாசங்கள். இது நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நாம் என்ன பண்ணணும்னா உபவாசம் இருக்கணும்னு சொல்கிறது சாஸ்திரம். உபவாசம்னா அதாவது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், ராத்திரினா சந்திர உதயம் ஆகி அந்த ரோஹிணி நட்சத்திரம் வர வரைக்கும் உபவாசம் இருக்கணும்னு இருக்குது. அதனால தான் நான் ஆகஸ்ட் 15, 16 சொன்னேன். 16 தான் ரோஹிணி நட்சத்திரம் ராத்திரியே வருது. அது வரைக்கும் உபவாசம் இருந்து அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் பகவானுக்கு அந்த ராத்திரி பூஜையெல்லாம் பண்ணி மறுநாள் திருப்பியும் ஸ்நானம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஆகாரம் ஸ்வீகாரம் பண்ணணும். எதற்காக இந்த உபவாசம் அப்படின்னா அந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஜெயந்தி யோகம்னு பேர். அந்த கிருஷ்ண அஷ்டமி அப்புறம் ராத்திரி ரோஹிணி வரக்கூடிய அந்த இதுக்கு வந்து ஜெயந்தி யோகம்னு பேர். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறோம். அப்புறமே சில பேர் வந்து காந்தி ஜெயந்தின்னு சொல்கிறோம். ஜெயந்திங்கிறது அந்த நாள் கிடையாது. அதாவது கிருஷ்ணாஷ்டமி பாத்திரபத மாதம் சிம்ஹ மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணாஷ்டமி ராத்திரி ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடியதுக்கு வந்து ஜெயந்தின்னு யோகம் பேர். அந்த யோகத்துக்கு ஜெயந்தின்னு பேர். அதனால தான் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தின்னு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப லட்சங்களுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏதோ ஒரு நாளில் வருது. இப்போ நீங்கள் எல்லா வருஷமும் எடுத்து பார்த்தீங்கன்னா கேலண்டரில் ஒரு நாள் வந்து அஷ்டமி வரும், ரோஹிணி நட்சத்திரம் வராது, ராத்திரி ரோஹிணி வராது. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணும், ரோஹிணி நட்சத்திரம் வரும், அஷ்டமி வராது, தசமியில் வரும். இப்படி மாறி மாறி வரும். ஒட்டுக்கா எல்லாம் பொதுவாக மாசி அதாவது சிம்ஹ மாதம் கிருஷ்ணாஷ்டமி ராத்திரி ரோஹிணி வரக்கூடிய ஒட்டுக்கா எதுவுமே வராது. அதுக்கு தான் அந்த ஜெயந்தி யோகம் பேர். அந்த ஜெயந்தி யோகத்தில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அபரிவிதமான பலன் இருக்குன்னு சாஸ்திரத்தை சொல்கிறது. அவருக்கு தெரியும். இவர் வந்து உங்களுக்கு அவர் கண்டிப்பாக தெரியும் அந்த ஜெயந்தி யோகம்னு என்னென்னா. அவர் அப்புறமேல் சொல்லுவார் உங்களுக்கு ஜெயந்தி யோகம்னா என்னன்னா. ஒவ்வொரு யோகம் இருக்குது. அந்த ஜெயந்தி யோகத்தில் ராத்திரி சந்திரனில், ஏன்னா ரோஹிணிக்கு பிடித்தமான சந்திரனுக்கு பிடித்தமான மனைவி ரோஹிணி. 27 நட்சத்திரத்துலையும் ரோஹிணிக்கு தான் ஜாஸ்தியாக அவருக்கு பாசத்தை வச்சுருந்தார். அதனால தான் வந்து சந்திரோதயத்தில் வரக்கூடிய ரோஹிணிக்கு அவ்வளோ மகத்துவமான பலன்கள் இருக்குது. அப்படி வரக்கூடிய அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் ஜெயந்தி யோகம் இருக்குது. அந்த ஜெயந்தி யோகத்தில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விதமான பூஜைகளுக்கும், அதாவது இப்போ எப்படி கிரகண காலத்தில் பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு நிறைய பலன்கள் அபரிமிதமான பலன்கள் இருக்குன்னு சொல்கிறாலோ, அதே மாதிரி அந்த ஜெயந்தி யோகத்தில் பண்ணக்கூடிய இந்த பூஜைகள் விரதங்கள் உபவாசங்களுக்கு ரொம்ப விதமான பலன்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏன் ராத்திரியில் உபவாசம்னா கிருஷ்ணர் ஜனனம் பண்ணது ராத்திரியில், அதனால உபவாசம் இருக்கிறோம். ஏன்னா ராமநவமி ஆகட்டும் நரசிம்ம ஜெயந்தி ஆகட்டும் அதெல்லாம் காலையில் மத்தியானம் சாயங்காலம் உத்பவமானது. அதனால் நம்ம சாப்பிட்ற ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி வந்து ராத்திரியில் கிருஷ்ணர் ஜனித்தனால அந்த ராத்திரியில் உபவாசம் இருந்து, ஏன்னா காலையிலேருந்து பகவான் வரப்போகிறான்னு ரிஷிகளும் தேவதைகளும் ரொம்ப பிரயத்னப்பட்டு விரதங்கள் இருந்தனால நம்ம ராத்திரியில் உபவாசம் இருந்து மறுநாள் அதை ரொம்ப ராத்திரியில் அந்த பூஜையெல்லாம் பண்ணி பகவானுக்கு அஷ்டோத்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணி அவளுக்கு வேண்டிய எல்லா விதமான பலகாரங்களும் நிவேதனம் பண்ணி
ஏன்னா நம்ம வந்து இந்த இந்த இந்தியாவில் வந்து நிறைய ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு விதமான பூஜா முறைகள் வித்தியாசப்படும். ஆனால் நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த பலகாரங்கள் மட்டும் பண்ணுவாள். ஏன்னா முறுக்கு சீடை இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் சரி அங்கே வெண்ணெய் வைக்கிறது, தயிர் கொடுக்கறது, பால் வைக்கிறது, பாயசம் பண்ணுறது, நம்ம ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா ஒட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ராத்திரியில் உபவாசம் இருந்து மறுநாள் காலையில் இந்த பகவானை மறுபடியும் பூஜை பண்ணி பூஜை பலனாக அந்த பாரணைன்னு சொல்லக்கூடிய ஆகாரத்தை நம்ம ஸ்வீகாரம், அதாவது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி ஆகாரத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ணுறோம். இதான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி. ஸ்ரீ ஜெயந்திங்கிறதும் கோகுலாஷ்டமியும் நம்ம பண்ணக்கூடிய விரதங்கள். இப்படின்னு உபவாசம் இருந்து சாஸ்திரத்தை சொல்லிக்கிறபடி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உபவாசம் இருந்து அர்க்கியம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அர்க்கியம்னா சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுக்கணும், அப்புறம் கிருஷ்ணருக்கு அர்க்கியம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். சந்திரனுக்கு ஏன் அர்க்கியம் கொடுக்கணும்னா, ஏன்னா சந்திரோதயத்தில் ரோகிணி சகிதனாக இருக்க சந்திரத்தினால அவனுக்கு அர்க்கியம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவானுக்கு தனியாக ஒரு அர்க்கியம், அவருடைய விரதம் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு அர்க்கியம் பண்ணுறதுன்னு இப்படி வழக்கத்தில் இருக்கிறது. இதனால் நீங்கள் இந்த வருஷமும் இந்த ஸ்ரீ ஜெயந்தி ஆகட்டும் கோகுலாஷ்டமி ஆகட்டும் ஜனங்கள் எல்லோரும் சிறப்பாக கொண்டாடணும். அதாவது நம்ம எதை பண்ணுறோன்னு அறிஞ்சிக்காமல் சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை எப்படி பண்ணணும்னு. ஆனால் எல்லா விஷயங்களும் அறிந்து கொண்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணோன்னா அதோடைய மகத்துவம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நமஸ்காரம். பகவானுடைய கதையை கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோன்றது. பட் உங்களை பொண்ணான நேரத்தையும் இங்கே செலவு பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்காரம். அப்படி என்னுடைய சின்ன கருத்தாக ஒன்று, அந்த காலத்தில் பகவான் வந்து ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்போது ஒவ்வொரு அரக்கன் அடித்தார்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் எது சார் அரக்கன் அப்படின்னு நம்ம ஒரு மனசில் இருக்கும்போது ஒரு கேள்வி எழும். இதுக்கு புரந்தரதாசர் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு, கன்னடத்தில் எழுதியிருக்காரு. ಆರು ತೆರೆಯ ನೋಡಂಬಿಗ ಅದು ಮೀರಿ ಬರುತ್ತಲಿದೆ ಅಂಬಿಗ, ಯಾರಿಂದಲಾಗದು ಅಂಬಿಗ ಅದನ್ನಿವರಿಸಿ ದಾಟಿಸು ಅಂಬಿಗ. ஆறு நிரம்பி வருது, அது அடக்க என்னால் முடியாதுன்னா அந்த ஆறு என்ன? அந்த ஆறு தான் இந்த அரக்க குணத்துக்கு காரணம். காம குரோத மோக லோப மத ஆச்சரியங்கள், இந்த ஆறு தான் அரக்கர்கள். இந்த ஆறத்தை அடக்கிட்டாலே பகவான் நமக்கு உள்ளேயும் இருக்கார். அதனால் இந்த கிருஷ்ண பரமாத்மா கதையை கேட்டு அவங்கள பூஜை பண்ணுற அனைவருக்கும் வாழ்வில் எல்லா சகல சௌக்கியங்களும் கிடைக்கும். அது நம்பிக்கை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. பகவான் எல்லோருக்கும் அருள் புரியட்டும். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கிருஷ்ணா.